கொண்டு தந்தார்களோ அதை நீங்கள் எடுங்கள். நபி ஒன்றை கொடுப்பார்களா, ஒன்றை பின்பற்ற சொல்கிறார்களா? அது குர்ஆன்ல இருக்குதா? அது குர்ஆன் ஏன் அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். அவர்கள் சொன்னதை நீங்கள் எடுக்க வேண்டும், நடக்க வேண்டும். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுப்பார்களோ அதை விட்டும் நீங்கள் விலகி விடுங்கள். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஏவும் அதிகாரத்தை, தடுக்கும் அதிகாரத்தை அல்லாஹ் வழங்குகிறான். எதையெல்லாம் ரசூல் இந்த சமூகத்திற்கு கட்டளை இடுகிறார்களோ சாபமிடுகிறார்கள். யாரை? அலங்காரங்களை கொண்டு தங்களை அலங்கரித்துக் கொண்டு, இன்னொரு பக்கம் சாயங்களை பூசிக்கொண்டு, உதடுகளுக்கு லிப்டிக் போட்டுக்கொண்டு நடமாடுகிற பெண்களை ரசூல் சாபமிடுகிறார்கள். அது குறித்து மக்காவில் மதீனாவில் பிரபலியமாக பேசப்பட்ட போது திருக்குர்ஆனில் தொடர்பில் இருந்த ஒரு பெண்மணியை அணுகி இன்னொரு பெண் கேட்கிறாள், வல்லல் நபி அவர்கள் இப்படி சாபமிடுகிறார்களே, இது குர்ஆனில் இருக்கிறதா என்று கேட்டபோது அந்த அம்மா சொன்னாங்க, ஆமா அது குர்ஆன்ல தானே இருக்குதுன்னாங்க. எங்க குர்ஆனில்? நீ குர்ஆன் ஓதவில்லையா? ஒமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுது ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ் இப்படி சொன்னான், ரசூல் எதையெல்லாம் கொண்டு தருவார்களோ எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் தடுத்தால் அதை விட்டு ஒதுங்கி விடுங்கள். இங்கே நீங்கள் இப்படி வெளி அலங்காரங்களை பூசிக்கொண்டு சாயங்களை போட்டுக்கொண்டு நடமாடுவதை ரசூல் சபிக்கிறார்கள் என்றால் அவர்கள் தடுக்கிறார்கள். அவர்கள் தடுப்பதை விலக வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மாபெரிய அந்தஸ்தை ரசூலுக்கு இந்த சமூகம் கட்டுப்பட வேண்டும், முழுக்க முழுக்க கட்டுப்பட வேண்டும். அல்லாமா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள்,